ஜெபம் செய்வோம். அன்றும் இரக்கமுள்ள பரலோக தகப்பனை மனமகிழ்ச்சியான அந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அதிகாலை என்னை தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள் என்ற வார்த்தையின்படியே உம்மை சிநேகிக்கிறவர்கள் உம்மை தேடுவார்கள், உம்மை சிநேகிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள் என்ற வார்த்தையின்படியே கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு குறைவும் இல்லை. சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியாய் கிடக்கும் கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒன்றும் நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது அவர் தென்படுவார். அதிகாலையிலே அவரை தேடும் பொழுது கர்த்தர் மத்தியிலே வாசமாக இருக்கிறதே மனதினும் உணர்ந்திருக்கிறோம். நாளிலே நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். கடந்த இரவிலே நீர் பாராட்டின கிருபைகளுக்காய் பராமரிப்புக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை காணும்படி செய்திலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளிலும் கூட எங்களுடைய கையின் வேலைகளையும் பிரயாசங்களையும் உங்கள் ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். நான் நினைத்திருக்க வேண்டுவதற்கு மேலாக செய்கிற கர்த்தர் இந்த நாளில் அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் அற்புதங்களையும் செய்து எங்களை மகிழ்விக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காக்கும் வல்ல மீட்பர் உண்டு எனக்கு, காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே. என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேசமீட்பரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆழ உயரமாம் எவ்வளவு அன்பு கூர்ந்தார், என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. கைகளை உயர்த்தி ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. அந்த முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகுவதில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டவனுடைய எல்லா பயத்திற்கும் நீங்களாக்கி ரட்சித்தார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். கர்த்தர் தமது வசனத்தை அனுப்பி என்னை குணமாக்குகிறார். பகலிலே வெயிலாகலும் இரவிலே நிலவாகலும் என்னை சேதப்படுத்துவதில்லை. ஆண்டவரே, சரீர குறைபாடுகளுக்காக, வியாதிகளுக்காக, பலவீனங்களுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம். கேன்சரிலிருந்து காய்ச்சல் வரைக்கும் எந்த வியாதியாக இருந்தாலும் நசரேயனாகிய இயேசுவின் இரத்தத்தினாலும் வல்லமையினாலும் இயேசு கிறிஸ்துவின் விலைமதியாத பெயரினாலும் இப்பொழுதே சுகம் அடைவதாக என்று நாம் ஜெபிக்கிறோம். நாங்கள் விசுவாசிக்கிறோம். விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்கிறது. நீ விசுவாசித்தா தேவ மகிமையை காண்பாய். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். இப்பொழுதும் காணப்படுகிற எல்லா வலிகள், வேதனைகள், கஷ்டங்கள், கவலைகள், கண்ணீர்கள், ஆண்டவரே எங்களுக்கு வந்திருக்கிற வறுமைகள், நோவுகள் இயேசுவின் நாமத்திலே மறைகிறதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். குழந்தை இல்லாதவர்களுக்கு கர்த்தர் பெற பண்ணுகிறவர் நீர், பிரசவிக்க பண்ணுகிறவர் நீர். அற்புதம் செய்வீராக. அதிசயமாய் மனோவா குடும்பத்திற்கு செய்தவர், அதிசயமானவர் நீர். உடைய பிள்ளைகளுக்கு அதிசயங்களை செய்வீராக. நேர்வழியாய் நடத்தினவர், எலியேசரை நடத்தினவர். ரெபேக்காலுக்கு ஈசாக்கு, ஈசாக்குக்கு ரெபேக்கால்,
ஆபிரகாமுக்கு ஏற்ற மருமகளை கொடுத்து அனுப்பினவர் கர்த்தர். இப்பொழுதே எல்லாருக்கும் அப்படி ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியா, படிக்கிற பிள்ளைகள், தேர்வுக்காக ஆயத்தம் அணுகிறவர்கள், தேர்ச்சிக்காக காத்திருக்கிறவர்கள், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே ஜெயம் என்று எழுதப்படட்டும். இயேசுவின் நாமத்திலே நாங்கள் செபிக்கிறோம். மாத்திரமல்ல, எங்களுடைய தேசத்திற்காக, ஊழியத்திற்காக, ஊழியங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். நடத்துங்க. இந்த நாளின் பிரயாணத்துக்காக செபிக்கிறோம். பாதுகாத்து கொள்ளுங்க. உங்கள் தேவைகளுக்காக கண்ணீரோடு செபிக்கிறோம். உங்கள் தேவைகள் அனைத்தையும் நீர் சந்திப்பீராக. ஒரு அற்புதம் செய்யுங்க. பிரிந்த குடும்பங்கள் இணைந்து வாழ உதவி செய்யுங்க. எல்லா கோர்ட் கேஸுகளும் இயேசுவின் நாமத்திலே நல்ல தீர்ப்பு வரும்படி கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவே, கடந்த வாரம் முழுவதும் நாம இந்த ஏழாம் மாதம் ஆசீர்வாதத்தை குறித்து நாம் பேசி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். நேற்று நான் சொன்னேன், 7 முறை அவன் போய் பார்த்தான். 7வது முறை ஒரு கையளவு மேகம் வானத்திலே காணப்பட்டது. அநேக நாள் காணல. என் வாழ்க்கையில் அநேக அதிசயங்களை நான் பார்க்கல, அற்புதங்களை பார்க்கல. எல்லாம் தாமதமாக இருக்கு. தேடி 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 கிடைக்கல. வெளிச்சமே இல்லை, இருளா இருக்கு. குழந்தையே கிடைக்கல. இந்த வேதனையோடு இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் காண்பிக்கிற ஒரு அடையாளம், ஒரு உள்ளங்கை மேகம் எழும்பும். அது பெரும் இறைச்சலின் துணியாக, மழையாக மாறும். கர்த்தர் அப்படி செய்வார். அதில் முக்கியமான ஒன்று சொல்ல மறந்தேன். கொடும் வறட்சி இருந்தது. அந்த வறட்சியை கர்த்தர் செழிப்பாக மாற்றினார். வறண்ட நிலத்தை வயல் நிலமாக மாற்றினார், செழிப்பாக மாற்றினார். உங்கள் வாழ்க்கையும் அப்படி மாறும். 7வது மாதம் நம்புங்க, செழிப்பாக மாறும். வீடு இல்லாதவர்களுக்கு வீடு, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை, குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை, இந்த மாதம் திருமணமாகாத பிள்ளைகளுக்கு நல்ல நல்ல வாழ்க்கை துணை நிச்சயம் கிடைக்கும். வியாதியாக இருக்கிறவங்க கவலையப்படாதீங்க. ஒரு சிம்டம், ஒரு உள்ளங்கை மேகம் அனைத்தான ஒரு சிம்டம் உங்கள் உடலில் ஏற்படும். அது உங்கள் பெரும் வியாதிகளை அது குணமாக்கும். உடல் முழுவதும் இருக்கிற எல்லா வியாதிகளையும் குணமாக்கும். நாம் செய்ய வேண்டியதெல்லாம்னா, எலியாவை போல தாழ்மையோடு முழங்காலில் நின்று தலை குனிந்து நெற்றி தரையிலே பட அல்லது தொடையிலே பட நாம் செபிப்போம். தொடர்ந்து 7 முறை தொடர்ந்து செபிப்போம். ஒரு நாளைக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு இரவு முழுவதும் ஒரு 7 முறையாவது முழங்காலில் நின்று பாருங்கள். ஒரு பகலிலாவது ஏதாவது நேரம் எடுத்துக்கோங்க. 7 முறை முழங்காலில் நின்று நெற்றி தரையில் பட எழுந்துருங்க. போதும். விசுவாசத்தோடு அந்த ஜெபத்தை முன்வைத்து எழுந்துருங்க. நிச்சயம் அதிசயத்தை நீங்கள் காண்பீங்க. ரூத் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ரூத் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நேற்று ஒரு தப்பான வசனத்தை சொன்னல, மத்தேயு 8ஆம் அதிகாரம் இல்லை, அது மார்க் 8. அதில் தான் அந்த பிளைண்ட் மேன் வந்து ஆண்டவர் பார்வை கொடுத்த போது, முதல் தடவை பார்வை கொடுத்த போது மனிதர்களை மரங்களாக பார்க்கிறேன்னு சொன்னார். கொஞ்சம் தாமதமாச்சுன்னு சொன்னால, அதான் சம்டைம்ஸ் மார்க்குக்கும் மேத்யூக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருக்கும். நீங்கள் ஒருவேளை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷம். கண்டுபிடிக்கலான்னா மார்க் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் என்று நான் நினைக்கிறேன். அதை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். ரூத் 4ஆம் அதிகாரம். இதில் எப்பயாவது நீங்கள் யோசித்து பார்த்துருக்கீங்களா 7 வந்திருக்குமா அப்படின்ட்டு? எனக்கே தெரியாது, இன்னைக்கு தான் கண்டுபிடிச்சேன். ஆவியானவர் சொன்னதை வச்சு தான். அவன், எனக்கு என்னன்னா, நான் அவ்வளோ பெரிய அறிவாளி இல்லை, எனக்கும் தெரியாது, இன்னைக்கு தான் கண்டுபிடிச்சேன். அதனால் இதை கவனிங்க. அவன் உன் ஆத்துமாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும். நல்லா கவனிங்க. ரொம்ப சுருக்கமாக இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்குற வார்த்தை இது. நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். இது யாரோ சிலருக்கு என்று நினைக்காதீங்க, எல்லாருக்குமான உண்டு. ஆறுதல் இல்லாத வேதனையோட, அழுகையோட, இழப்போட
பிள்ளைகளை இழந்து, கணவனை இழந்து, மருமக்களை இழந்து வேதனையோட அல்லது பொருளாதாரத்துல இழப்பு, இந்த மாதிரியான இழப்புகளில தோல்விகள இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்த செய்தி என்னன்னா, அவன் உன் ஆத்துமாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும் உன் முதிர் வயதிலே உன்னை ஆதரிக்கிறவனுமாய் இருக்க கடவன். உன்னை சிநேகித்து 7 குமாரரை பார்க்கிலும் உனக்கு அருமையாயிருக்கிற உன் மருமகள் அவனை பெற்றாளே என்றார். 7 குமாரரை பார்க்கிலும் உனக்கு அருமையாயிருக்கிற உன் மருமகள் அவனை பெற்றாளே. ஆமென் சொல்லுங்களேன். இவ்வளோ ஆச்சரியமான வார்த்தைகள்ல நிறைய பேர் வேதனையோட, இந்த தனிமையில, கஷ்டத்தோட, கண்ணீரோட இருக்கும் பொழுது, எனக்கு என்ன ஆண்டவரே பதில் கொடுக்க போறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, ஆண்டவர் எவ்வளோ அதிசயமா நடத்துறாரு பாருங்க. இங்க போவாஸ் ரூத் விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு மனைவியானால் அவன் அவளிடத்தில் பிரவேசித்த போது அவள் கர்ப்பம் தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். அப்போது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவுது. ஆமென் சொல்லுங்களேன். மாறா என்று அழையுங்கள். யார் சொன்னது? ஏன்? கணவனை இழந்தார், பிள்ளைகளையும் இழந்தார். 2 மருமகள் ரொம்ப நேசிச்சாங்க. ஆனா அவ சொன்ன வார்த்தையை கேட்டு ஒரு மருமகள் தம் மாமியார அம்மாவை விட்டு பிரிந்து போனாள். இன்னொரு மருமகள் அவள் சொன்னா, எனக்கு நீங்க ஒரு தாய் மாதிரி தான், நீங்க பிரிவதை குறித்து இனிமேல் பேச வேண்டாம் என்று உங்கள் தேவன் மீது, உங்கள் கர்த்தர் மீது, உங்கள் தேவன் மீது ஆணையிட்டு சொல்கிறேன்னு சொல்லி அவளை பின்பற்றி வந்தாள். சாப்பாடுக்கு வழி இல்லை. நல்லா தெரியும், அவ அங்கிருந்து பெத்லேஹேமுக்கு வரும் பொழுது, மோவாப் தேசத்திலிருந்து வருகிற பொழுது சாப்பாடுக்கு வழி இல்லை, துணை இல்லை, வீடு இல்லை, நிலம் இல்லை, வேலை இல்லை. நீங்க கவனிங்க, ஒரு ஆண் துணை கூட இல்லை, பாதுகாப்பு இல்லை, எதுவும் இல்லை, ஒன்றும் இல்லை. அவ்வளவுதான் அவ சொல்றா, என்ன மாறா என்று அடையுங்கள். அவ சொன்ன ஸ்டேட்மெண்ட் எனக்கு கொஞ்சம் உடன்பாடு இல்லைனாலும், கர்த்தர் எனக்கு மகா கசப்பை கட்டளையிட்டார் என்ற ஸ்டேட்மெண்ட் எனக்கு உடன்பாடு இல்லைனாலும், கசப்பை அனுபவித்தவள் சொல்லுகிறாள், கசப்பை கட்டளையிட்டார். நடந்தது என்ன? தெரியும் அவங்களுக்கு எப்படி போவாச கர்த்தர் ரூத்துக்கு திருமணம் விவாகம் செய்து வைத்தார் என்பது உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு சிங்கிள் மதர், சிங்கிள் ஃபாதர், அல்லது வீடு வாசல் இழந்து, அல்லது ஏதோ ஒரு இழப்பிலே இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற நல்ல வார்த்தை இது. நீங்க அப்படியே இருக்காதுங்க. அம்மா இழந்துட்டீங்க, அப்பா இழந்துட்டீங்க, அல்லது வேலையை இழந்துட்டீங்க, அல்லது அமைதிய, சமாதானத்தை, சந்தோஷத்தை, சிரிக்கிறதை இழந்துட்டீங்களே, உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிற இந்த அருள் வார்த்தை இது. என்ன சொல்றாங்க? நல்லா கவனிங்க. அந்த பிள்ளை முதல்ல என்ன நடக்கும்னா திருமணம். அதுக்கு முன்னாடி கர்த்தர் அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தார். சாப்பாடு போன்ற காரியங்கள், மாற்று வஸ்திரங்கள், வீடு, தங்குற இடம் எல்லாவற்றையும் கவனித்து கொண்டார், பராமரித்தார், ப்ரொவைட் பண்ணார். யெகோவா ஈரேவாக இருந்தார். அதன் பிறகு விவாகம் செய்து வைத்தார். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு அநேகர் வீட்டில் இந்த விவாகம் இல்லாமல் தான் வேதனையோடு இருக்கிறாங்க. அதனால விவாகம் செய்து வைத்தார். அதுவும் சுதந்திரவாளியை விவாகம் செய்து வைப்பது என்பது, ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவனை விவாகம் செய்து வைத்து வைப்பது என்பது
மிக 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 அபூர்வமா நடக்கிற ஒன்று. ஏற்ற கணவனை அவள் கொடுத்தார். கொடுத்தது மாத்திரமல்ல, ஒரு பிள்ளையை கொடுத்தார். பிள்ளையை கொடுத்தது மாத்திரமல்ல, அந்த பிள்ளைய அந்த அந்த மருமகள் என்ன பண்றா பாருங்க. எனக்கு இப்போ கணவன் கிடைச்சிட்டான். முதல்ல கணவன் இல்லாம இருந்தாங்க, மாமனார் இல்லாம இருந்தாங்க, என் கூட இருந்த என்னுடைய நாத்தனார் இல்லாம இருந்தாங்க. இப்போ எனக்கு எனக்கு துணையா ஒரு கணவன் வந்து விட்டார். ஆனா என் மாமியாருக்கு, என் தாயை போல இருக்கிறவளுக்கு யாரும் இல்லை. இப்போ என் கணவனோட நான் போயிட்டேன்னா அவங்க இன்னும் தனிமையாயிடுவாங்க. இது எவ்வளவு பெரிய நல்ல உள்ளம் பாருங்களேன். இந்த மாதிரி ஒரு மருமகளை நீங்க இந்த உலகத்துல பார்ப்பது மிகவும் அரிது, கஷ்டம். நீங்க ஜெபம் பண்ணிக்கோங்க, அந்த மாதிரி ஒரு மருமக தான் உங்க பிள்ளைக்கு வரணும், அந்த மாதிரியான மருமகன் தான் வரணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிங்க. கர்த்தர் கொடுப்பார். என்ன செய்யறாலாம், அந்த குழந்தையை பெற்றெடுத்து கொண்டு வந்து யார் இடத்துல கொடுத்து வளர்க்க சொன்னால்னா நகோமி இடத்துல கொடுத்து வளர்க்க சொன்னார். அது அழகா எழுதப்பட்டிருக்கிறது. 16ஆம் வசனம், நகோமி அந்த பிள்ளையை எடுத்து தன் மடியிலே வைத்து அதை வளர்க்கிற பாட்டி இல்ல, தாயானார். ஆமென் சொல்லுங்க. அந்த பிள்ளை என்ன சொல்லியிருக்கோம் தெரியுமா? ரூத்த அம்மான்னு கூப்பிட்டுருக்காது, நகோமி அம்மான்னு கூப்பிட்டுருக்கோம். இழந்த பிள்ளை கிடைத்தது போல ஒரு பெரிய சந்தோஷம் வேறு என்ன வந்திருக்கும். ஆண்டவர் எல்லாரையும் கண்ணீரோடு விட்டுருவாருன்னு நினைக்காதீங்க. ஏதோ ஒன்று எடுத்துட்டாரு, அதுக்கப்புறம் அவ்வளோதான் நம்மளுடைய வாழ்க்கையே போச்சுன்னு நினைக்காதீங்க. நிச்சயம் இல்லை. உங்க பிள்ளை வழியாக ஒரு பிள்ளை, உங்க மக வழியாக ஒரு பிள்ளை, உங்க மருமகளே ஒரு பிள்ளையாக வாழ்க்கையை கட்டுவார். இழந்தத அந்த அன்பை, அந்த ரிலேஷன்ஷிப்பை, அந்த அந்த பரிவை, அந்த பாசத்தை, அந்த ஒரு ஆதரவை யார் மூலமாவது நிச்சயம் கொடுப்பார். உங்களை கைவிடவே மாட்டார். நம்மை கைவிடுகிற தேவன் அல்லவே அல்ல. நமக்காக மனதிறங்குகிற கர்த்தர் அவர். திரும்ப அந்த வசனத்தை வாசித்து நான் ஜெபிக்கிறேன். அவள் உன் ஆத்துமாவுக்கு, அவன், இந்த போவாஸ் யாருன்னு தெரியும்ல? இது இந்த போவாஸ் உடைய சந்ததியில, பிள்ளையின் சந்ததியில வந்தவர் தான் தாவீதின் குமாரனாகிய கிறிஸ்து. இப்ப நான் அவரை கர்த்தர்னு வச்சுக்கலாம், இயேசுன்னு வச்சுக்கலாம். அவர் இயேசு உன் ஆத்துமாவுக்கு ஆறுதல் செய்கிறவரும் உன் முதிர் வயதிலே உன்னை ஆதரிக்கிறவரும் இருக்க கடவர். உன்னை சிநேகித்து 7 குமாரரை பார்க்கிலும், யார்? இந்த மருமகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இல்ல, 7 குமாருக்கு ஈக்குவலா ஒரு பெண்ணை வரலாறே இல்லை. 1:7, 7:1. 7 குமாரர் உங்க பிள்ளைகள் உங்களுக்கு இருந்தாலும் ஒரே ஒரு மருமகள் உங்களை காப்பாற்றுவா அப்படின்னா நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நிறைய வீட்டுல நிறைய பிள்ளைகள் இருப்பாங்க, எல்லாம் வெளிநாட்டுல இருப்பாங்க, பயங்கரமா இருப்பாங்க. ஆனா உங்களை பார்த்துக்க ஒரே ஒரு பெண் இருந்தா, ஒரே ஒரு பையன் இருந்தா எப்படி இருக்கும்? இல்லாம இருந்திருந்தா எப்படி இருக்கும்? கர்த்தர் இப்ப கொடுத்தா அப்படி இருக்கும். அவங்க சொல்றாங்க, 7 குமாரரை பார்க்கிலும் ஒரு மருமகள் அவனை பெற்றாளே என்றார். ஆமென். நிச்சயம் நடக்கும். நம்பிக்கையோடு இருங்க. இதில் சொல்லப்பட்ட எல்லா வார்த்தைகளும் அப்படியே நடக்கும். மனப்பாடமா கற்றுக்கோங்க. சிநேகித்து, ஆதரித்து, ஆறுதல் செய்கிற அந்த வார்த்தையெல்லாம் மறந்துடாதீங்க. ஆறுதல் செய்கிறது, சிநேகிக்கிறது, பராமரிக்கிறது, பாதுகாக்கிறது, ஒரு அடையாளத்தை கொடுக்கிறது என் ஆண்டவர் ஒருவர் மாற்றுமே. ஜெபம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த 7 குமாரரை பார்க்கிலும் உங்களுடைய மருமகள் எவ்வளவு பெரியவர் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படியே இது ஒரு அற்புதம். உங்க பிள்ளைகள் என்ன கேட்குறாங்களோ, ரூத்தை போல எல்லாம் இழந்து நிற்கிற நிலையில ஒரு போவாஸ் வந்தது போல இந்த பிள்ளைக்கு, உடைய மகளுக்கு, உடைய மகனுக்கு ஒரு போவாஸ். சரீரத்துல குறைபாடுகள், வேதனைகள், பலவீனங்கள் வருகிற பொழுது ஆறுதலும் சமாதானத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கிறவர் ஒருவர் வருவார்.
அவர் பேர் கிறிஸ்து. அந்த வம்சத்திலே வந்தவர், போவாஸ் வம்சத்திலே வந்த கிறிஸ்து அப்படி செய்வார். இது இவர் இயேசு கிறிஸ்து 7:1 அவர் 16,000ங்களிலும் சிறந்தவர். அல்லேலூயா. 16,000ங்களிலும் சிறந்தவர். அவர் மில்லியன்ல சிறந்தவர். அவரை போல ஒரு தெய்வம் நமக்கு இல்லை. அவரே நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்க வரவராக இருக்கிறார். சரீர பிரச்சனையா, குடும்ப பிரச்சனையா, வீடு இல்லையா, வீடு கொடுப்பார், நிச்சயம் கொடுப்பார். நிலத்தை கொடுப்பார், வேலையை கொடுப்பார், குழந்தையை கொடுப்பார், திருமணத்தை நடத்தி வைப்பார். உங்களை தனியாக விடவே மாட்டார். உங்களை தவிக்க விட மாட்டார். திக்கற்று விட மாட்டார். உங்களை வேதனையில விட மாட்டார். உங்களை டிப்ரெஷன், ஆங்ஸைட்டியில, உங்களை ஆங்கர்ல விடவே மாட்டார். அவர் உங்களுக்காக ஏதாகிலும் நிச்சயம் செய்வார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடு மீண்டும் மீண்டும் சிதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமேன். பிரியமானவர்களே, நேற்று நான் நடந்து திரும்ப திடீர்னு ப்ராட்காஸ்டில் திருப்பி அதே ப்ராப்ளம் தான். தொடர்ந்து நான் அனுப்புவோம்ல, நேற்று அனுப்ப முடியாத அளவுக்கு ஏதோ பிளாக். அது என்ன புரியவே இல்லை நமக்கு. அதனால் நிறைய பேருக்கு நேற்று அனுப்ப முடியலை. நாளைக்கு எப்படின்னு தெரியல, பொழுது விடிஞ்சாதான் தெரியும். நம்முடைய ஊழியத்தில் அவ்வளோ பெரிய தடைகளை என்னால் பார்க்க முடிகிறது. எனவே தயவு செய்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு ஒரு உதவி செய்யுங்க, ஆலோசனை கொடுங்க. இது எப்படி கம்யூனிட்டியாக மாற்ற முடியும் என்பதெல்லாம் குறித்து கொஞ்சம் எனக்கு விளக்கமாக கொடுங்க. கொஞ்சம் உங்களால் உதவி செய்ய முடியும்னா உங்களால் முடிந்த வரைக்கும் உதவி செய்யுங்க. காட் பிளஸ் யூ.